இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? லக்ஷ்மி அப்பந்தான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து ஞானஸ்நானம்லாம் எடுத்து தன்னுடைய பெயரை எஸ்தர்னு மாற்றிக்கிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள் தான் போச்சு. திரும்பியும் அவங்களுடைய சாமிக்கு பூஜை பண்ணுறது, இன்னும் நிறைய பரிகாரம் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு பிரியமான ஒருத்தங்க சொன்னாங்க, என்னம்மா நீ கொஞ்ச நாட்களுக்குள்ளே இப்படி தலைகீழ போட்டுட்டியே, அழகாக ஞானஸ்நானம்லாம் எடுத்த, ஆனால் ஏன் திரும்பியும் பழைய இதுக்கே திரும்பிட்டியே என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போது லக்ஷ்மி சொன்னாங்க, என்ன தான் என் பேரை மாற்றினாலும் எல்லா பக்கமும் என் பேர் லட்சுமின்னு தான் இருக்குது. அதனால் எஸ்தர்னு வச்சுட்டா மட்டும் நான் என்ன ராஜாத்தியாவாக இருக்க போகிறேன்? இங்கே பாருங்கள், இப்போவும் எனக்கு அதே கஷ்டம் சூழல் தான், ஒன்றும் மாறின மாதிரி இல்லை. ஏதோ இயேசுவை தேடினா எனக்கு பணம் கொட்டோன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இருக்கிற பணமெல்லாம் பிடுங்கிட்டு போயிடும் போல். அதனால் பார்த்தேன், எதுக்கு நமக்கு முன்னாடி இருந்த சாமிகளே நான் பாட்டுக்கு கும்பிட்டுட்டு சந்தோஷமாக போயிட வேண்டியதான் அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்து அந்த அம்மா சொன்னாங்க, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு ரோஜா முட்களுக்குள்ளே தான் இருக்குது, அது போல தான் பரலோக ராஜ்யமும். துன்பங்களே இல்லாமல் பரலோக ராஜ்யம் கிடையாது. நாம் இந்த பூமியில் அதிகமாக துன்பப்பட்டால் மட்டும்தான் நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவ பக்தியாக நடக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாட்சி தான். நீ சும்மா எல்லாமே இயேசுவை நம்பி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டா எல்லாம் காசு பணம் பவுசோடு நம்ம வாழலான்னு யோசிச்சியா? கண்டிப்பாக அப்படி கிடையாது. ரொம்ப பாடுகள் நிறைஞ்சது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசுவை நீ தேடினா எல்லாம் உனக்கு கிடச்சிரும்னு. கண்டிப்பாக நீ கேட்டால் கர்த்தர் கொடுக்கத்தான் செய்வார். ஏன்னா அவர்கிட்ட அளவுக்கு அதிகமான ஐஸ்வர்யங்கள் இருக்குது, எல்லா செல்வங்களும் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக அதை மட்டுமே நம்ம தேடி போகக்கூடாதுல்ல. நம்மளுடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா இந்த பூமியில் நம்ம துன்பங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்தா மட்டும்தான் போய் அங்கே சேர முடியும் அப்படின்னு சொன்னதும் திரும்ப லக்ஷ்மி சொன்னாங்க, இப்படியெல்லாம் என்னால் துன்பத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது. உங்களை பார்த்தா நல்லா இருந்த மாதிரி தானே இருக்கிறீங்க அப்படின்னதும் அந்த அம்மா ரொம்ப சிரித்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் எங்களுக்குள்ளேயும் நிறைய பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ வியாகுலத்தை நானும் சகிச்சிருக்கோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மத்தியில் நம்மளுடைய ஆத்மாவும் பரலோகத்தை சுதந்திரிக்கணுமேங்கிறதுக்காக எல்லா துன்பங்களையும் ரொம்ப எளிதாக நாங்கள் தாண்டி வந்தோம். தாண்டி வர்றது தாம்மா கிறிஸ்தவ வாழ்க்கை. உபத்திரவம் வரத்தான் செய்யும். அதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வாரோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணுன்னு சொன்னாங்க. லக்ஷ்மியும், என்ன இவங்க ரொம்ப புதுசாக பேசுகிறாங்களே, நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததை விட இவங்க சொல்லித்தந்த வார்த்தைகள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குதுன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது தன்னுடைய கணவர் பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்க பிள்ளைங்க சொன்னாங்க, ஆமாம்மா, இயேசு தான் நல்ல சாமி. ஏன்னா அவர் தான் எந்த பரிகாரமும் கேட்கல, நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், இவ்வளோ ரூபாய் தந்தால் நான் பரிகாரம் செஞ்சு வைக்கிறேன்னு அந்த பூசாரியெல்லாம் சொல்கிறாரு. ஏம்மா, நாம் பேசாமல் இயேசுக்கிட்டே இருந்துட வேண்டியதானே, நிம்மதியாகவும் இருக்கும், நல்ல அழகாக டீசெண்டாக நீட்டாகவும் போயிட்டு வரலாம். அங்கெல்லாம் பூசாரிக்கிட்ட போனால் நம்ம மண்டையை பிச்சு நாசமாக்கிடுவாங்கம்மா அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு லக்ஷ்மி கொஞ்ச நேரம் சிந்திக்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் இயேசுக்கிட்ட உண்மையாக இருக்கணும், நாம் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சகிச்சுக்கிட்டு கர்த்தருக்காக வாழணும்னு யோசிக்க ஆரம்பித்தா. அதனால் எல்லாரும் சேர்ந்து கைகோட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாழ்க்கையில் பாடுகள் உபத்திரவங்களை கடந்து வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய எல்லா விதமான கடன்கள் அடைக்க ஆரம்பிச்சுதாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, ஓ, பாடுகள் நிறைஞ்சது கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்தாலும் இயேசு நம்ம அந்த பாடுகள்லேருந்து வெளியில் கொண்டுட்டு வராரே, அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லி எல்லாவற்றையும்
நல்லபடியாக அவங்க வாழ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இயேசுவை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி நாம் ரொம்ப ஈஸியாக வாழ்கிறோம், ஈஸியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு இயேசுக்கிட்ட நம்ம வர முடியாது. அது பயங்கரமான துன்பங்களை அனுபவித்தா மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். நாம் இம்மையிலேயே நம்ம சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோன்னா மறுமையில் அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவாக கிடைக்காது. அதனால் இப்போ நம்ம துன்பத்தை சகிக்கிறோமா? கண்டிப்பாக நம்மளுக்கு பரலோகத்தில் ஒரு செழிப்பான வாழ்க்கை காத்துட்ருக்குது. அதை நம்பி நாம் இன்னமும் எல்லா